ஷெட்டை காட்டி எப்படியாவது பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். அந்த ஆசையிலேயே மண்ணு விழுந்துடுச்சு. இப்ப என்ன பண்றது? மாமா என்ன பண்ண போறாருன்னே தெரியலையே. மாமா வந்துட்டாரு, ரிசல்ட் தெரியணுமே. என்ன பண்ணலாம்? ரேவதி, ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கான்றாங்களே, அத பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? என்ன வாசு, எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? பின்ன நான் பாட்டுக்கு பழையபடி வேலைக்கு போயிருப்பேன். நீ அத்தை எங்க அம்மா எல்லாம் சேர்ந்து நீ ஒண்ணு வேலைக்கெல்லாம் போதாவல, மாமா கிட்ட சொல்லி பிசினஸ்க்கு ஏற்பாடு பண்றேன்னு ஆளுக்கு ஆசை காட்டினீங்க. மாமாவும் இடத்த காட்டு, உனக்கு பிசினஸ் வச்சு தரேன்னு சொன்னாரு. அதுக்காக ஷெட்டை கேட்க போய் இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை ஆயி போச்சு. இப்ப எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு பேசாம இருந்தா என் நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப என் நிலைமை தான் 2 கட்ட நிலைமை ஆயிடுச்சு. நீ என்னடானா எந்த கவலை இல்லாம துணியை உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருக்க. என்னோட முன்னேற்றத்துல உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இப்ப என்ன பண்ண சொல்ற வாசு? உங்க அப்பா கிட்ட போய் பேசு. என்ன பேச சொல்ற? நான் சொல்ற மாதிரி போய் பேசு. போறோம். என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. மாப்பிள்ள சாப்பிட்டாரா? சாப்பிட்டாருப்பா. அப்பா, ஒரு முக்கியமான விஷயம். நானும் வாசுவும் அவங்க வீட்டுக்கே போயிடுறோம்ப்பா. என்னம்மா என்னாச்சு? எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்தா அதை பார்த்துக்கிட்டு வீட்டோடயே இருக்கலாம்னு நினைச்சாரு. இப்ப பிசினஸ் விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இங்க இருந்துகிட்டு வேலைக்கு போனாலும் உங்களுக்கு கௌரவ குறைச்சல். அதான் அவங்க வீட்டுக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அது சரிம்மா, அன்னைக்கு செல்வம் வந்து வாசுவை அடிச்சப்பதான் உங்க மாமியார் ஷெட்டை கேட்டதுக்கு கோவப்பட்டு இனிமே அந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாதுன்னு சண்டை போட்டு போனாங்களே. மறுபடியும் எப்படி அந்த வீட்டுக்கு போவீங்க? அதனால என்ன மாமா, வாங்கம்மா, நாங்க வெளியில தனியா ஒரு வீடு எடுத்து தங்கிக்கிறோம். தனியா வீடு எடுத்து தங்குறதா இருந்தா அதுக்கு வருமானம் வேணுமே மாப்பிள்ள. வருமானத்துக்கு நாங்க ஏதாவது வேலைக்கு போய்க்கிறோம் மாமா. அதுக்கு நீங்க இங்க இருந்துகிட்டே பழைய ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வரலாமே மாப்பிள்ள. எதுக்காக வீணா அட்வான்ஸ் வாடகைன்னு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும்? முதல்ல தான் நீங்க இங்க இருந்து வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு கௌரவ குறைச்சல். நீங்க இப்பதான் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு உங்களை அந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? பேசாம இங்க இருந்தே வேலைக்கு போயிட்டு வாங்க. மாப்பிள்ள, தயவு செஞ்சு எங்க பொண்ணை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடாதீங்க மாப்பிள்ள. மாமா சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சரி ரேவதி, எனக்கு பிசினஸ்ல லக்கு இல்ல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் பழைய வேலைக்கே கிளம்புறேன். ஸோ முட்டுக்காடு போயிட்டு வந்ததுலேருந்து உங்கள் அண்ணி உனக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க. வீட்டுக்கு போய் ஸ்வீட் கொடுத்து கை கொடுத்து பேசினதுக்கே அவங்க அண்ணி நம்மள திட்டிட்டாங்க. இதுல பத்தாததுக்கு ஆகாஷ் கூட பைக்ல போனது வேற பாத்திருக்காங்க. அவ்வளவுதான், சும்மா விடுவாங்களா? ராணி முதல்ல போய் சொல்லிட்டு அட்டன் பண்ண ப்ரோக்ராமே இப்படி சொதப்பிடுச்சே. காலேஜ் லைஃப்ல இதெல்லாம் சகஜம் ராணி. இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. ஐயோ மறந்துட்டேன், லைப்ரரி புக்கை வர ரிட்டர்ன் பண்ணணும். நான் வரேன். ஏய் இருடி, நானும் வரேன். ஏய் வெயிட், நானும் வரேன். ஆகாஷ், ஏன் இப்படி உட்காந்துருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராணி, மனசு சரியில்லாதான்.
இன்னும் அந்த முட்டுக்காடு மேட்டர் நினைச்சு அப்செட்டா இருக்கியா? இல்ல ராணி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரொம்ப நல்ல அறிவாளி, நம்பர் 1 ஸ்டூடெண்ட். ஆனா இன்னைக்கு மென்டல் மாதிரி சுத்திட்டு இருக்கான். அவன் ஞாபகம் வந்துருச்சு. அதான் என்னாச்சு உன் ஃப்ரெண்டுக்கு? அவன் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் ராணி. கூட படிக்கிற பொண்ணு ரொம்ப சின்சியரா லவ் பண்ணா. ஆனா காதலை வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்தான். தான் காதலை வெளியே சொல்ல முடியலன்னு ஏங்கி அவன் படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்லாம போயிட்டான். என்ன ஆகாஷ் சொல்ற? மனசுல இருக்க காதல வெளியே சொல்ல தைரியம் இல்லாதவெல்லாம் எதுக்காக லவ் பண்ணோம்? அப்படி இல்ல ராணி, ஒருவேளை காதலை சொல்லி அந்த பொண்ணை ஏத்துக்கலனா ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் ஆயிடும்ல, அந்த பயம்தான். சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அந்த குழப்பத்திலே குடிக்க அடிமையாயிட்டான். விஷயம் பொண்ணுக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் ஆயிடுச்சு. இப்போ பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கான். தெளிவா முடிவெடுக்க தெரியாத ஒரு முட்டாள்தனமான ஃப்ரெண்டுக்காக நீ எதுக்காக வருத்தப்படுற ஆகாஷ்? என்ன ராணி சொல்ற? பின்ன என்ன, மனசுக்குள்ளேயே நினைச்சு உருக தெரிஞ்சவனுக்கு அதை வெளியே சொல்ல தெரியலையே. சொன்னாதான் காதல் ஆகாஷ், சொல்லாம அது எப்படி காதலாகும்? அதான் முன்னாடியே சொன்னல ராணி, ஃப்ரெண்டு கிட்ட எப்படி லவ் சொல்றதுன்னு அவனுக்கு ஒரு தயக்கம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆகாஷ்? லவ்வோட ஆரம்பமே ஃப்ரெண்ட்ஷிப் தான். இன்னைக்கு இருக்க எத்தனையோ லவ்வர்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தான் லவ்வர்ஸா மாறி இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டா பழகிட்டு லவ் சொல்றது தப்பு இல்லைங்கிறியா? என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பே கிடையாது. அப்போ ஏன் லவ்னு ஏத்துப்பியா ராணி? என்ன சொல்ற? ஐ லவ் யூ ராணி. ராணி, சாரி ஆகாஷ், என்னால உன் லவ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் ராணி? இப்ப நீ தானே சொன்ன ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள லவ் சொல்லிக்கிறது தப்பு இல்லைன்னு. சொன்னேன், ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காதலிக்கணும்னு கட்டாயம் இல்லையே. அப்படி சொல்லாத ராணி, நீ காப்பாத்தின இந்த உயிர் உனக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன். நீ இல்லாம என்னால உயிரோட இருக்கவே முடியாது ராணி. பைத்தியக்காரத்தனமா பேசாத ஆகாஷ். ஏற்கனவே நம்ம 2 பேரும் பழகிறது எங்க அண்ணி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேன்னா அது உண்மையாயிடாதா? இத பாரு ஆகாஷ், எங்க அண்ணன் என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. என்னை பத்தி நிறைய கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காரு. என் அண்ணனோட நம்பிக்கையை காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியம். நீ உன் மனசை மாத்திக்கோ. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா கூட பழக வேண்டாம். குட் பை. சார், மே கம் இன் சார்? எஸ், கம் இன். அடடே வாசு, வெல்கம். வாங்க, பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்க. ஆமா சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். அப்புறம் உடம்பெல்லாம் குணமாயிடுச்சா? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சார், அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். வெரி குட் வாசு. நீங்க இவ்வளவு சீக்கிரம் குணமாகி வந்ததுக்கு உங்க மாமனாருடைய கவனிப்பு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். ஆமா சார், என் மாமனார் பழசெல்லாம் மறந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. எப்படியோ ஒரு கெட்டதுல நல்லது நடக்கிற மாதிரி உங்க மாமனாருக்கு வந்த ஆபத்தை நீங்க தாங்கிக்கிட்டதுனால உங்க 2 பேருக்குள்ள இருந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுல்ல? சந்தோஷம் தானே வாசு? சார், என்னோட வேலை சார். உங்க வேலை அப்படியே காலியா தான் இருக்கு. அந்த இடத்துக்கு நான் யாரையும் அப்பாயிண்ட் பண்ணல. தேங்க்யூ சார். ஆமா, நீங்க மறுபடியும் எப்ப வேலையில ஜாயின் பண்ண போறீங்க? சார், நான் இப்பவே வேலையில ஜாயின் பண்ண தான் சார் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் வாசு. இப்பவே உங்க சீட்டுக்கு போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓகே. என்ன வாசு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற? பரவாயில்லையா இப்ப உடம்பு? உடம்பு நல்லா இருக்கு. வாசு, நீ நல்லபடியா குணமாய் வந்ததுல எம்டிக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்காகவே அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டை யாருக்குமே கொடுக்காம காலியா வச்சிருக்காருன்னா பாத்துக்கேன். எல்லாம் வாசு திறமைக்கு கிடைச்ச பரிசு தான். வடிவேலு, என்னதான் சொல்லு, மத்தவங்க அளவுக்கு நமக்கு திறமை வராது.
என்ன சொல்ற நீ? மாமனாரை காப்பாத்துறேன்னு டிராமா போட்டுட்டு வீட்டோட மாப்பிள்ளை ஆயாச்சு, அத சொல்றேன். மாமனார் கிட்ட சொத்து இல்லைன்னா இப்படி குறுக்க பூந்து வெட்டு வாங்கியிருப்பாங்களா? இப்ப வீட்டோட மாப்பிள்ள, நாளைக்கு அந்த சொத்துக்கே வாரிசு. அதான பிளானு. என்னடா சொன்ன? என் மாமனார நான் உயிரை கொடுத்து காப்பாத்தனா அது உனக்கு டிராமாவை தெரியுதா? எதுடா? வாசு என்ன பண்ற? வாசு நானே கேக்குறேன். வாசு சொன்னா கேளு. சொன்னா கேளுங்க சார். வாசு எப்படி சார்? வாசு இது என்ன ஆபீஸா இல்ல சண்டை கடையா? சார் அவ என்ன சொன்னா தெரியுமா? Don't talk. நீ அவன் அடிக்கிறத நானே நேர்ல பார்த்தேன். உங்க மாமனார் பெரிய ரவுடியா இருக்கலாம். அவருடைய சப்போர்ட் இருக்குன்றதுக்காக ஆபீஸ்ல ரவுடிசம் பண்ணுவியா? சார் இல்ல சார், இவன் தான் சார். ஏற்கனவே உன் மனைவி வந்திருந்தப்ப ப்ராப்ளம் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிட்டேன். மறுபடியும் உன் மாமியார் வந்திருந்தப்ப வாசப்படியிலேயே அவங்கள அவமானப்படுத்தி வெளியில அனுப்பிச்சிட்டேன். இதனால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? இருந்தாலும் உன் திறமையை மதிச்சு மறுபடியும் உனக்கு இந்த கம்பெனியில வேலை போட்டு கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது எங்க கம்பெனியில ஏன் ஸ்டாஃபை ஏன் கண்ணு முன்னாடியே அடிக்கிற? சார் உனக்கு இனிமே இந்த இடத்துல வேலை கிடையாது, போ வெளியே. சார் என் மேல எந்த தப்பும் இல்ல சார். நீ எதுவும் சொல்ல வேணாம், வெளியே போ. பார்த்திபன் சார். இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. சரிங்க சார். பாப்பா. ஹே, இந்த சண்டே ஏதாவது ப்ரோக்ராம் போட்டு வெளியில எங்கேயாவது போலாமா? நான் ரெடி. ஆனா ராணி நான் மாட்டேன்ப்பா. அன்னைக்கு போய் சொல்லிட்டு முட்டுக்காடு வந்ததே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் வரலப்பா. ஹே, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி மூச்சரிக்க ஓடி வர? நம்ம ஆகாஷ் ஆகாஷ்க்கு என்னாச்சு? விஷம் குடிச்சிட்டாண்டி. ஏன் என்னடி சொல்ற? நம்ம ஆகாஷ் யாருக்குமே தெரியாம ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிருக்காண்டி. அந்த பொண்ணு அவன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கலன்னு மனசு உடைஞ்சு போய் பாய்சன் சாப்பிட்டுருக்காண்டி. ஸ்டூபிட். லவ்வுக்காக யாராவது இப்படி பண்ணுவாங்களா? சரி, இப்போ ஆகாஷ் எங்க இருக்கா? எப்படி இருக்கான்? எப்படி இருக்கான்னு தெரியல, ஆனா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். ஹே மகேஷ், என்ன ரேணு? ஆகாஷ் விஷம் குடிச்சிட்டானா? ஏய், என்ன சொல்ற? ஆமா. சீக்கிரம் வா. வாசு, வாடா வாசு. டேய், நல்லா இருக்கியாடா? அந்த பாவி செல்வா அன்னைக்கு உன் மாமனார் வீட்டில் உன்னை அடிக்கும்போது என்னால் பேசவும் முடியல, தடுக்கவும் முடியல. அதுக்காக இந்த அம்மாவை தப்பா நினச்சிடாதடா. வீட்டுல யாரும் இல்லையா? இல்லடா, அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். டேய், அந்த பிரச்சனைக்கு அப்புறம் எங்க நீ நம்ம வீட்டுக்கு வராம போயிடுவோன்னு நினைச்சேன். பரவாயில்லடா, இந்த அம்மா மேல பாசம் வச்சு வந்திருக்கியே, ரொம்ப சந்தோஷம்டா. ஏன்பா ஒரு மாதிரி சோகமா இருக்க? என்ன பண்றது? நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. அப்புறம் எப்படி சந்தோஷப்பட முடியும்? என்னடா சொல்ற? என்னத்த சொல்றது? எப்படியாவது அந்த ஷெட்டை எழுதி வாங்கி என் மாமனார் கிட்ட கொடுத்து பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு ஆசைப்பட்டேன். அதுவும் முடியாம போச்சு. என் மாமனார் சரிக்கட்ட ஏதாவது ஏற்பாடு பண்ணலான்னு ரேவதியை தூண்டி விட்டு தனி கொடுத்துன போலான்னு நாடகம் போட்டேன். தனியா போய் வீடு எடுத்து வேலைக்கு போறதை விட நம்ம வீட்ல இருந்தே வேலைக்கு போகணும்னு சொல்லி அவர் என்ன லாக் பண்ணிட்டாரு. டேய், உன் நல்ல நேரம் தாண்டா உன் மாமனார் அப்படி சொல்லியிருக்காரு. நீங்க பாட்டுக்கு தனியா எங்கேயாவது வெளியில போய் தங்கியிருந்தீங்கன்னா உன்னோட நிலைமை என்னத்துக்குடா வருது? ஏன்டா இப்படி அவசர புத்தியா இருக்க? அட சும்மா இருமா, எனக்கு நல்ல நேரம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்டா இப்படி சொல்ற? மாமனார் இப்படி சொல்லிட்டாரேன்னு இன்னைக்கு பழைய கம்பெனிக்கே வேலைக்கு போனேன். வேலைக்கு போன இடத்துல மாமனார் வீட்டில் இருக்கிறத பத்தி கேவலமா பேசினாங்க. கோவத்துல ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டேன். அதை பார்த்த எம்டி இனிமே என்ன வேலைக்கு வர வேணாம்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அதான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நேரம் இங்க வந்தேன். டேய், ஏன்டா உனக்கு இப்படி பொசுக்குன்னு கோவம் வருது? நமக்கெல்லாம் எதுக்குடா வெட்டி ரோசம்? எவனோ என்னமோ சொல்லிட்டு போறான். இப்ப நீ கோவப்படுறதுனால யாருக்குடா நஷ்டம்? உனக்கு தானே. நமக்கெல்லாம் காரியம் தாண்டா முக்கியம், வீரியம் முக்கியம் இல்ல. சரி, என்ன சாப்பிடுற?